இன்றைக்கெலாம் ஒரு 32-33 இயர்ஸ்லேயே வந்து பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஷரை செக் பண்ண மாட்டோம். ஒரு 50 வயசுக்கு மேலே தான் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நிறைய பெண் பிள்ளைகள் வந்து ஒரு 30-35 வயசு வரும்பொழுதே டாக்டர் எனக்கு லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருக்குது, தலைவலி அடிக்கடி வருது, கொஞ்சம் ப்ரெஷர் பிபி செக் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. செக் பண்ணி பார்த்தோன்னா பிபி கூட தான் இருக்குது, ஹையர் சைடு தான் இருக்குது. 140/90, 150/90 இந்த மாதிரி ஹையர் சைடு இருக்குது. இந்த மாதிரி பார்டர் லைன் ப்ரெஷர் இருக்கக்கூடியவங்க அடிக்கடி செம்பருத்தி பூ சேர்த்துட்டு வந்தால் படிப்படியாக நம்மளால் குறைக்க முடியும். அப்போது செம்பருத்தி பூ பெண்களுக்கு அவ்வளவு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது இல்லைங்களா? அதை எப்படி தெரியுங்களா பயன்படுத்தலாம்? நார்மலாக ஒத்தை அடுக்கு செம்பருத்தி நம்ம வீட்டில் இருக்க சிகப்பு கலர் ரொம்ப நல்லது. அது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் டெய்லி காலையில் ஒரு 2-3 இதழ் தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு, ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சமாக டெம்பரேச்சர் குறைஞ்ச பிறகு, கொதிக்க இல்லாமல் கொஞ்சம் குறைஞ்ச பிறகு ஒரு 2 சொட்டு 3 சொட்டு வந்து எலுமிச்சை சாறு அதில் சேர்த்துட்டு தேனோ அல்லது பனங்கற்கண்டு கருப்பட்டி கலந்து ஒரு பானம் மாதிரி காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டே வரலாம். இதை ரெகுலராகவே டெய்லி சாப்பிடலாம். இல்லை டாக்டர் எங்களுக்கு செம்பருத்தி பூ கிடைக்காது நாங்கள் இருக்க ஏரியாவில் அப்படிங்கிறவங்க செம்பருத்தி பூ பொடியாக கிடைக்குது. அதை வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு, இப்போ நான் சொன்ன மாதிரியே டெம்பரேச்சர் கம்மியான பிறகு 2-3 சொட்டு எலுமிச்சை சாறு விட்டு கூட கொஞ்சமாக கருப்பட்டி சேர்த்து நீங்கள் டீ மாதிரி எடுத்துகிட்டே வரலாம். இதை தொடர்ச்சியாக நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகும். என்ன காரணம்னா, இந்த செம்பருத்தி பூ வந்து ஒரு ஃபைட்டோஈஸ்ட்ரோஜன், உங்கள் ஈஸ்ட்ரோஜனுடைய லெவலை அதிகரிக்கிறதுக்கு அது சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே சமயம் மேல் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோனுடைய அளவு குறைக்கிறதுக்கும் இது சப்போர்ட்டிவாக இருக்கும். பிசிஓடி பிசிஓஎஸ்ல இம்மெச்சூர்ட் எக் ஃபாலிகல்ஸ் நிறைய வருதுங்கிறதான் பிரச்சனை. முதிர்ச்சியற்ற கருமுட்டை நிறைய வருதுங்கிறது பிரச்சனை. அந்த முதிர்ச்சியற்ற கருமுட்டையோட எண்ணிக்கையை குறைக்கக்கூடிய இம்மெச்சூர்ட் ஃபாலிகல்ஸோடைய அளவை எண்ணிக்கையை குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இந்த செம்பருத்தி பூ இருக்கு. அப்போ செம்பருத்தி பூ டீ ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தால் இவ்வளோ நன்மைகள் இருக்குது. ஆனால் ஒரு சில விஷயம் நார்மலாக சில பேர் குடிக்கக்கூடாதுன்னு இருக்குது. யாரெல்லாம் குடிக்கக்கூடாது? நீங்கள் ஒருவேளை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா குடிக்கக்கூடாது. பிரெஸ்ட் ஃபீடிங் மதராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் குடிக்கக்கூடாது. உங்களுக்கு அது ஆல்ரெடி வந்து பீரியட்ஸ் டைமில் அதிகமான உதிரப்போக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் குடிக்கக்கூடாது. மற்றவங்க எல்லாம் செம்பருத்தி பூவை கரெக்டாக எடுத்துகிட்டு வரும்பொழுது உங்களுடைய ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகும். சினைப்பை நீர்க்கட்டி பிரச்சனை படிப்படியாக குறையறதுக்கான சான்சஸ் இருக்குது.